தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். இன்றைய பதிவில் திருப்பள்ளி எழுச்சி 4ஆம் பாசுரம் பார்க்கலாம். மேட்டிளமேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வெய்குழலோசையும் விடைமணிக்குரலும் ஈட்டிய விசை திசை பரந்தன வயலுள் இருந்தின சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதமாட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளியெழுந்தருளாயே. மேட்டிளமேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வெய்குழலோசையும் விடைமணிக்குரலும் ஈட்டிய விசை திசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை மானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவவிரதமாட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளியெழுந்தருளாயே. இந்த பாசுரத்தில் ஒரு 5 அல்லது 6 காரணங்கள் சொல்கிறார் தொண்டரடிப்பொடியாழ்வார். ஏன் பெருமாள் இப்போ பள்ளி எழுந்துக்கணும், அவர் ஏன் தூங்கினது போகிறோம், அதாவது யோக நிதிரையில் இருந்தது தாண்டி அவர் இப்போ கண் விழித்து கொள்ள வேண்டும், பள்ளி உணர்ந்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறார். என்னன்னு பார்த்தா, முதல்ல இந்த பாசுரத்துக்கு பதவுரை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். மேட்டிளமேதிகள் உயரமும் இளமையும் உடைய எருமைகளை மேய்வதற்கு தலைவிடும் கட்டவிழ்த்து விடுகின்ற ஆயர்கள். முதல் விஷயம் 5 காரணம் சொல்கிறார் இல்லையா, அதில் முதல் இந்த விஷயம் ஆயர் இருக்கிறவெல்லாம் அவருடைய நல்ல உயரமாக வளப்பமாக இருக்கிற பசு எருமை அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அதை என்ன பண்ணா தலையை அவிழ்த்து விட்டு நீ போய் எல்லாரும் மேய்ஞ்சிட்டு வரத்துக்கு தயார் பண்ணி அனுப்புகிறா. அது முதல் காரணம். ஏன்னா சூரியன் உதித்த பிறகு தான் இதெல்லாம் செய்வா, இருட்டில் செய்ய முடியாது. அப்புறம் இருட்டு வரத்து, அதாவது சூரியன் வரத்துக்கு முன்னாடியே ஒரு அருணோதயம் ஆயிருக்கும், கொஞ்சம் கார்த்தால மேலே இருக்குமே, அந்த நேரத்தில் அவுத்து விட மாட்டான். நல்லா சூரியன் உதிச்சு மேலே வந்த பிறகு தான் அவுத்து விடுவா. அதனால தான் இது அவன் என்ன பண்ணுறது, வழப்பமாக இருக்கிற பரு எருமை பசு எல்லாம் ஆயர்கள் அவுத்து விட்டுருக்கா அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறார். 2வது, ஊதுகின்ற புல்லாங்குழலின் நாதமும் எருதுகளின் கழுத்தில் கட்டியுள்ள மணிகளுடைய ஒலியும் மணிகளுடைய ரீங்காரமும் இவை 2ம் கூடிய அந்த ஒளியானது, அந்த ஒலியின சத்தம் என்னது, திக்குகள் எல்லாம் பரவி நிற்கிறது. ஏன்னா மாடெல்லாம் கழுத்தில் மணி கட்டிருக்கு, அதை ஆட்டின்ண்டே வெளியில் வருது, அது வேற நிறைய சத்தம் கேட்குறது. அப்புறம் என்ன பண்ணுறா, அவள் மாடு மேய்க்கிறதுக்கு போகிற பசங்கள்லாம் கையில் புல்லாங்குழல் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு ஊதிண்டே போகிறா. அதுவும் ஒரு அறிகுறியாக காண்பிக்கிறது என்ன, பொழுது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பரவி விட்டது. அப்புறம் கழனிகளில் உள்ள வண்டுகளின் திரள் கூட்டம் ஆரவாரித்து கொண்டு கிளம்புகிறது. அப்புறம் கழனியில் நிறைய வண்டெல்லாம் இருக்கும், அது என்ன பண்ணுது, ரீங்காரம் பண்ணிட்டு முள்ள கிளம்பி வருது. ஏன்னா வெளிச்சம் வரப்போகிறது, வெளிச்சம் வந்துட்டே இருக்குது, அதனால அதெல்லாம் கிளம்புறது. அப்புறம் ராட்சச வர்க்கம், இலங்கையர் சுரும்பினர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார்ல, அந்த ராட்சச வர்க்கம் இருக்கிற லங்கையில் அதனோட உருவே அழிகிற போலே, ராட்சச அந்த பூண்டே அழிஞ்சு விடுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் ராட்சச வர்க்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழித்து அது வாட்டிய அழகிய சாருங்கம் என்ன சொன்னால், பெருமாள் ராமர் என்ன வச்சுருக்கார், கோதண்டம் வச்சுருக்கார். ஆனால் பொதுவாக சங்க சக்கர கதாதரஹா அப்படின்னு பெருமாள் சொல்லச்சே அந்த ஆயுதத்துக்கு சாருங்கம்னு தான் பேர். ஆனால் இங்கே ராமாவதாரத்தில் பெருமாள் வச்சுருக்கிற அந்த இதுக்கு கோதண்டம்னு பேர். கோதண்டம்ன்றது அந்த அவதாரத்துக்காக அந்த பேர் சொல்லியிருக்கேன், கோதண்டபாணின்னு. ஆனால் சாதாரணமாக பெருமாள் வச்சுருக்க வில்லு அம்பு, அந்த அம்பரா துணிக்கு சாருங்கம் என்று பேர். அதனால் சாருங்கத்தை கையில் வச்சுருக்க அழகையாக இருக்குது சாருங்கம். ஏன்னா 2 பக்கத்தில் வளைவு இருக்குது, அதில் நிறைய மணி கட்டியிருக்கு. அப்புறம் ராமாவதாரத்தில் பெருமாள் அந்த கோதண்டத்தை வச்சுருக்க போது அதில் என்ன பண்ணியிருந்தா, இத்தனை மணி கட்டியிருக்குமா. அவர் ஆரண்யத்தில் இருக்கும்பொழுது சீதா பிராட்டியோட இருக்கும்பொழுது அந்த 16,000 ராட்சசர்களை அழிச்சார் ஒரே ஒரு முகூர்த்த காலத்தில். அப்படின்னும் பொழுது பெருமாளோட தோள்பட்டையில், முதுகில், திருமார்பிலெல்லாம் நிறைய அவருக்கு ராட்சசர்கள் போட்ட அம்பெல்லாம் அடிபட்டு இருந்துதான். அப்போ என்ன பண்ணா, தாயார் சேர்த்து கட்டின்ட்டு, அடடா இப்படி அடிச்சுட்டோங்களா, என்ன சமாச்சாரம் தெரியலையே, இப்படி அடி வந்துடுத்தே அப்படின்னு தெரிந்து பெருமாளை தாயார் தன்னோட இதனால் நன்னா தடவி கொடுத்து சரி பண்ணாலாம். அவளோட இருக்கே அந்த ஆலிங்கனம்,
அது தாயாரோட கைப்பற்றத்தினாலேயே அதுவே பெரிய விஷத்தகரணி ஓஷதகரணி போல மருந்து போல அது வேலை செய்து அவருடைய காயங்களை என்ன பண்ணித்து ஆற்றியது, காயங்களை இல்லாமல் பண்ணிடுது, காயங்களை போக்கி விட்டது அப்படின்னு சொல்லுவா பெரியவாள்லாம். ராமாயணத்தில் இதுக்கு வால்மீகி ஸ்லோகமே இருக்குது அது மாதிரி சொல்லச்சே. அதுபோல் அந்த அழகிய சாருங்க வில்லு இருக்கே, அதனால் அது அப்போ என்ன பண்ணுமான்னு கேட்டால் 1 மணி நேரத்துக்கு இத்தனை ராட்சசர்களை அழிச்சா அது ஒரு தடவை பெல் அடிக்குமா. அதுபோல் அது மாதிரி அதில் எத்தனை கட்டியிருக்கிற அந்த பெல் என்ன பண்ணிட்டு அந்த மணியோட ஓசை அவர் இந்த 14,000 ராட்சசர்களை அழிச்சு முடிக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து அந்த 1.25 மணி நேரம் அடிச்சுட்டே இருந்துதான் அந்த கோதண்டத்தில் இருக்கிற அந்த ஜெயிப்பை சொல்லக்கூடிய மணி. அது ராமாவதாரத்தில் நடக்கும்பொழுது பெருமாள் ஆரண்யத்தில் இருந்து 14 வருஷம் இருந்தார் இல்லையா, அது அந்த 14 வருஷத்தில் அந்த முதல் 10 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்தது அப்படின்னு. அதுபோல் இங்கே இருக்கிற சாருங்க வில்லு இருக்கே, இப்போ படுத்துட்டு இருக்கிற ரங்கநாதரை ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார்? ராமன் வில்ல வச்சுன்னு இருக்கார், சாருங்கத்தை பிடிச்சுன்னு இருக்கார், அழகிய சாருங்கத்தை வரிசையிலே உடையவரானவர், ஏறுன்னா பெரிய அளவில் சிங்கம் போல இருக்கிறவரே, தேவாதி தேவனே, பெரிய முனிவர் விஸ்வாமித்திரர் மகரிஷியான வேள்வியை யாகத்தை காத்து. அப்புறம் விஸ்வாமித்திரர் கூட இங்கே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை உண்டு, காத்து ரட்சித்து எல்லாம் உண்டு. இதில் இந்த அசுர ராட்சசர்கள் விஸ்வாமித்திரரோட யாகத்தை அவர் என்ன பண்ணுறார், இடைஞ்சல் பண்ணுறார். அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இவாளையெல்லாம் ஒரே ஒரு மந்திரத்தினாலேயோ ஒரு சக்தியினாலேயோ அவர் என்ன பண்ணலாம், அவருக்கு இருக்க விஸ்வாமித்திரருக்கு இருக்க தபோ பலத்தினால அவளெல்லாம் மாரீச்சன் சுபாகு தாட்டகையெல்லாம் அழிச்சுட்டு அவரோட வேள்வியை அவருக்கு செய்து கொள்ள அளவிற்கு அவருக்கு என்ன உண்டு, திறமை உண்டு. அத்தனை பெரிய பலம் சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் தான். ஆனால் அவர் இந்த இடத்துல என்ன பண்ணார், இங்கே கரியோனை தருதி நீ அப்படின்னு சொல்லி தசரதர்கிட்ட கேட்டுட்டு அவர் பெருமாளுக்கிட்ட அழைச்சிட்டு பெருமாளோட கூட ஆதிசேஷனோட அவதாரமான லக்ஷ்மண பெருமாளையும் அழைச்சிட்டு வந்துட்டு அவ 2 பேரையும் அந்த யாகத்தை காக்க சொல்லி 3 நாள் அவர் ராத்திரி பகல் பாராமல் விஸ்வாமித்திரரோட யாகத்தை காத்து கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணிட்டார், மகாமுனி ஆயிட்டாராம். ஏன்பா, நம்ம வேலையை நம்மளே செஞ்சுட்டா தான் பெரியவாள் ஆக முடியும். நம்ம வேலையை யாரான செய்ய சொல்லி நம்மளுக்கு அதுக்கு சப்போர்ட் கூட்டா அப்போ நாம் எப்படி பெரியவாள் ஆறுதே அப்படின்னு நம்மளாம் சாதாரணமாக அதை யோசித்து கேட்போம். ஆனால் அவருக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு பெரிய டைட்டில் கொடுத்தா அப்படின்னு கேட்டால் அவரோட சாமர்த்தியத்திலேயே இந்த யாகத்தில் வர அசுரர்களை அவருக்கு அழிச்சிக்க முடியும் தான். ராட்சசர்களோட அவளை தள்ளிவிட்டு தன்னோட யாகத்தை முடிச்சுக்கிற அளவுக்கு அவருக்கு சாமர்த்தியம் இருக்குதான். ஆனால் அவர் என்ன பண்ணார், பெருமாள் தான் தனக்கு துணைக்கு வேணும், யாரோ நாம் கூப்பிட முடியாது. இந்த யாகத்தை ரட்சித்து காத்து கொடுக்கறதுக்கு பெருமாளால் முடித்து தான் முடியும். அவருக்கு விஸ்வாமித்திரருக்கு தெரியும் இங்கே தசரத நாத்தில் பிறந்திருக்கிற அந்த 4 குழந்தைகளுமே பெருமாளோட அம்சம்தான். அதனால் கரிய சம்மலை தருதினி அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்தார். அப்படின்னா பெருமாளை தன்னோட இருக்கிறதுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு அனுப்பு அப்படின்னு கேட்டு அழைச்சின்னு வந்தார். அவ பெருமாள் வந்தால் பெருமாளோட கூடவே ஆதிசேஷனாவோட அம்சமான லக்ஷ்மண பெருமாளும் வந்துட்டார். அப்படின்னா லக்ஷ்மண பெருமாளும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் சேர்ந்து விஸ்வாமித்திரருக்கு 3 நாளைக்கு அகோராத்திரம் பார்த்துட்டு அந்த யாகத்தை காத்து கொடுத்தா. அப்படின்னா அப்போ காத்து கொடுத்தவா அவளுக்கு எத்தனை வயசு அன்னைக்கு? வெறும் 12 வயசு தான். அந்த 12 வயசு பாலகன் அவரே தசரதர் சொல்கிறார், ஊனசோடச வருஷம்தான் ஆயிருக்கு, என் குழந்தைகளுக்கு இன்னும் சோடசம் 16 வயசு கூட முடியல, அதுக்கும் குறைவான வயசில் தான் அவள்லாம் இருக்கா, அவளை போய் யாகத்தை ரட்சித்து கேட்குறேன், நான் வரேனே, நான் பெரிய ஆளாச்சேனே, அப்பப்பா நீ வேண்டாம், எனக்கு ராமனை கரிய சம்பால் தகுதினி அப்படின்னு தான் கேட்குறார். அந்த மாதிரி பெருமாளே ஓணும்னு சரணாதி பண்ணி கூட்டத்தினால அவருக்கு என்ன பேர் வந்துடுது, விஸ்வாமித்திரருக்கு மகாமுனி, பெரிய ரிஷியா மாறிட்டார். சாதாரண ரிஷியா இருந்தவர் பெரிய ஆளுட்டார். ஏன்னா சரணாகதி பண்ணி தன்னுடைய யாக சம்ரக்ஷணத்துக்கு பெருமாளே கூட்டிருக்காரு. அதனால அது எப்பன்னு சொல்ல, அந்த யாகத்தை காத்து ரட்சித்து அதுக்கு என்ன பண்ணோம், ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஒரு பெருமாளுக்கு இப்போ என்ன பண்ணுறோம், கொடி ஏற்றுறா, 10 நாளைக்கு 9 நாளைக்கு உற்சவம் நடக்கிறது. உற்சவம் நடந்தோன்னா கொடியை இறக்கிட்டோம். கொடி இறக்கின பிறகு என்ன சொல்கிறோம், அவபிருத்த ஸ்நானம். அந்த சக்கரத்துக்கு என்ன கொடுக்குறோம், பெருமாளுடைய சக்கரத்தாழ்வாருக்கு அவருக்கு எல்லா விதமான உபசாரங்களையும் பண்ணி சோடச உபசாரம் பண்ணி அவர் அந்த பெருமாளுடைய புஷ்கரணியில் அவரை நன்னா அதில் முக்கி தீர்த்தாவாட்டி முழுக வைக்கிறோம் சொன்னால்
அந்த மூழ்கி தீர்த்தாமரத்துக்கு என்ன பேரு? அவபிருத ஸ்நானம். அதுபோல அவபிருத ஸ்நானம் என்ன, எடுத்துக்கொண்ட காரியம் சிறப்பாக விக்னம் இல்லாமல் நல்லபடியாக நிர்விக்னமாக முடிந்தது அப்படின்றத காட்டுறதுக்கு தான். அதுபோல இப்ப யாக சம்ரட்சணத்துக்காக பெருமாளே வந்துட்டார் விஸ்வாமித்திரரோட யாக சம்ரட்சணத்துக்கு சொன்னா, அந்த யாக சம்ரட்சணம் முடிஞ்சது அப்படின்றதுக்காக அவபிருத ஸ்நானம் செய்வித்து நிறைவேற்றிய அடுதிரல் விரோதிகளை அழிக்க வல்ல பலத்தை உடையவனாய் அயோத்தி மகாநகரத்தை ஆளுகையாலே எங்களுக்கு சுவாமியானவனே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருள்வாய் அப்படின்னு கேட்டுக்கிறார். இந்த அரங்கத்தம்மான்னு கூப்பிடத்துல ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. அம்மானா ஃபெமினைன் கேரக்டர் மட்டும் புரிஞ்சிக்க கூடாது, அதுக்கு மேலே அதில் நிறைய ஆடட் பொருள் எல்லாம் இருக்கு. ஏன்னா பெருமாள் இந்த பகவத்கீதையில அந்த 9வது அத்தியாயத்தில் ஒரு விஷயம் சொல்றார். பிதாகமஸ்ய ஜெகதா அப்படின்னு சொல்றார். மாதா தாத்தா பிதாமகா எல்லாமே நான் தான். அம்மா இந்த சிருஷ்டியை ஆரம்பிச்சு ஆதிமத்தியாஞ்சரகிதான்னு நான் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன்னு சொல்றதுனால அம்மான்ற வார்த்தை தாயாருக்கு தான் சேர்ந்தது. ஆனால் தாயாரோட திருப்திக்காக, தாயாரோடைய ஒரு சந்தோஷத்துக்காக பெருமாள் எவ்வளோ பெரிய வேலையை செய்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தையே சிருஷ்டித்து 17-16 லோகத்தையும் சிருஷ்டித்து அதில் அங்கங்கே லோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் சிறப்பு பண்ணி உயிரினங்கள் 88 லட்சம் கோடி இருக்கிற உயிரினங்கள்லாம் சிருஷ்டித்து ஓரறிவு உள்ளது, 2 அறிவு உள்ளது, 6 அறிவு உள்ள நம்மளை போல 6 அறிவு இருக்குன்னு சொல்லிக்கிறோமே, அந்த 6 அறிவு இருக்கிற ஜனங்கள் வரைக்கும் சிருஷ்டித்து தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷ கிண்ணறர்கள் அப்படின்னு எல்லாத்தையும் சிருஷ்டித்து பெரிய அளவில் அதை பரிபாலிக்கிறதுனால அவருக்கு அம்மா அப்படின்ற அந்த வார்த்தை பொது அளவில் புரியும். இதில் இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். விட்டலர் இருக்கு, பாண்டுரங்க விட்டலனை அங்கே விட்டலனை பார்த்து கொண்டாடி மகிழ்ந்து ஆர்வரித்து பாடக்கூடிய அந்த விட்டலதாசர்கள் கூட பெருமாளை அங்கே விட்டலர் எப்படி கூப்பிடுவா? அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவா. அந்த நிறைய பாட்டில் அந்த விட்டல அபங்கு, மராட்டி பாஷையில் இருக்கிற அந்த அபங்கெல்லாம் நம்ம கேட்டோமான்னு அங்கே கூட பெருமாளை எப்படி கூப்பிட்றா? சில நேரத்தில் அம்மா மாத்தே அப்படின்னு கூப்பிட்றது தான் பழக்கமாக இருக்குது. அதனால ரொம்ப பெரியவாள்லாம் பெருமாளோட இயல்பை தெரிஞ்சின்றவாள்லாம் அம்மான்னு கூப்பிடுவா. அதனால இங்கேயும் நம்ம ஆழ்வார் என்ன கூப்பிட்றார்? அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு கூப்பிட்றார். இதில் இந்த பாட்டில் என்ன முக்கியமாக நம்ம பார்த்துக்க முடியும்னா, இந்த 4ஆம் பாட்டில் சக்கரவர்த்தி திருமனாக அவதரித்தருளி விரோதி நிரசன பூர்வமாக ஆசிரித சம்ரக்ஷணம் பண்ணி அருளினா போலே தோத அனுபவ விரோதியை போக்கி அனுபவிக்க திருப்பள்ளி உணர்ந்து அருள வேண்டும் என்கிறார் ஆழ்வார். விரோதி நிரசனத்தை பண்ணினவர் அப்படின்றதுனால தான் இந்த பாசுரத்தில் ஆழ்வார் பெருமாளை இப்படி போட்டு விழிக்கிறார், கூப்பிட்டு பார்க்கிறார். அதாவது கொம்புகள் அகன்றுள்ள இளையதான எருமை மாடுகளும் அவற்றை நியமிக்க வருகை சீர்வீடன்றியே விடிந்து மெய்கையிலே பராக்கத்து மேயுமே. பராக்கனா இப்படி வேடிக்கை பார்க்காம என்ன பண்ணுறது? தானா போனோமா கட்டை அவுத்து விட்டுட்டா, தலையை அவுத்து விட்டுட்டா நேராக அது மேயறதுக்கு தான் போகும். வழியில் எங்கெல்லாம் புல் இருக்குது, என்ன சமாச்சாரம் இருக்குது, என்ன சாப்பிடக்கூடிய வசதி எதெல்லாம் உண்டு அப்படின்னு உணர்ந்து பார்த்துட்டு அதை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு போகும். மேயுமே. பின்பு அவர்களுக்கு பராக்கத்து படியினாலே, வேடிக்கை பார்க்காமையினாலே குழலூதும் இத்தனை யார் குழறா? ஆயர்கள் குழலூதுவார்கள். மேலும் பசுக்களும் விட்டு இவற்றுக்கும் கடப்பதான விடைமணி குலையும். அதாவது என்ன கட்டப்பட்டது? என்னது? கழுத்தில் கடக்கிறது என்ன? பசுவோட கழுத்தில் கட்டியிருக்கிற மணி, அந்த விடைமணி குரல், மணியோட ஓசை. ஞானேன தவ ஹீனஹா பசுபிகி சமானஹா. அந்த பசுவோட கழுத்தில் கட்டியிருக்கிற அந்த ஓசையை கேட்டுண்டு என்ன கடவுதீரே, ஞானஹீனமான பதார்த்தங்களும் விட்டு சஞ்சரிக்காமல் நின்றன. இந்த ஆயர்கள்லாம் குழல் ஓசை என்றது புல்லாங்குழல் அப்படியே ஊதிக்கண்டே பசுவோட பின்னாடி போச்சு. அந்த பசுக்கு ரொம்ப ஞானமெல்லாம் இல்லை, இருந்தாலும் இந்த ஒலியும் கேட்டு இந்த புல்லாங்குழல் ஓசையும் அந்த ஒலியன ரம்யமான காந்தாரம் இருக்கிற அந்த இசையும் கேட்டு அதெல்லாம் வந்து மேயா நின்றன. அமைதியா ஒரு இடத்துல நின்று சஞ்சரிக்காமல் நின்றன. சர்வஜனான தேவரீர் உணர்ந்து அருள வேண்டும்.
குழலோசையாலும் மணியோசையினாலும் திக்கும் எங்கும் திக்கெட்டும் திரண்ட துவனிகளானவை பறந்தன. விசுருதமாயிற்று. அதுக்கப்புறம் சோலைக்கும் இன்றைய வெளிநிலமான வயலில் தடாகங்களில் உண்டான தாமரை செங்கழ் நீரில் மதுவை பானம் பண்ணின வண்டுகளானவை ஆரவாரித்து கொண்டு பறந்தன. துர்வர்க்கத்திற்கு எல்லாம் போலிடமான லங்கைக்கு நிர்வாககனான ராவணனுடைய குலத்தை சபலீகரமாக பூர்த்தியாக மாய்த்த ஸ்ரீசாரங்கத்தை உடையவனே, பிரம்மாதிகளுடைய அபேட்சிதம் செய்யப்பெற்றோம் என்னும் மேலான ஆணிப்பையும் உடையவரே, விஸ்வாமித்திர யாகத்திற்கு விக்னகர்த்தாக்களால் ராவணவதத்திற்கு அடியான தாடகேயரை நிரசித்து அவ்விரதமாட்டிய சமாராதன ரூபமான கர்த்தவியம் தலை கட்டி சத்ருபக்ஷம் மண் உண்ணும்படியான மிடுக்கை உடையவரே, திரு அயோத்திக்கு நிர்வாகராய் வைத்து அந்த அவதாரத்திற்கு பிற்பாடும் இழக்க வேண்டாதபடி தேவரீர் உணர்ந்தருளி அடிமை கொண்டருள வேண்டும், அடியேனை அடிமை கொண்டருள வேண்டும் என்கிறார் ஆழ்வார். திருப்பள்ளி உணர்ந்து எல்லோரையும் அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் இந்த பாசுரத்தில். இன்னும் விரிவா அடுத்த பாசுரத்தில் ஆழ்வார் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம்.